எல்லாம் ஒரே இதில் இருக்காது. ஏன்னா வந்து வேற வேற நிறைய கோடிங் இருக்கனால தனித்தனியாக போட்டிருக்காது. சரிங்க சார். நான் ஒவ்வொரு இண்டிகேட்டரையும் வந்து என்ன என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். இண்டிகேட்டர் தான் மார்க்கெட் கிடையாது. இண்டிகேட்டர் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு புரிதலை உண்டு பண்ணுறதுக்கு, மார்க்கெட்டோட நமக்கு ஒரு புரிதல் வந்து கொண்டு வர்றது தான் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ். அந்த இண்டிகேட்டரை நேரடியாக ட்ரேடிங்க்கு சில இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். சிலதை வந்து நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இங்கே இருக்கிற இப்போ நான் சொல்கிற எல்லா இண்டிகேட்டர்ஸும் அது மாதிரி தான். நேரடியாக எத்தனை இண்டிகேட்டர்ஸ் ஒருத்தருக்கு நேரடியாக ஒரு ட்ரேடிங்க்கு யூஸ் ஆகுங்கிறது நமக்குங்கிறத விட, அவங்க ஒரு மார்க்கெட்டை எந்தெந்த விதங்களில் பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறோம். அதில் ஏதாச்சும் அட்வான்டேஜஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அந்த பரிணாமங்கள் நம்ம நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து ஒரு மாடுலேஷன், ஒரு 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 சேஞ்சஸ் இருந்தால் மட்டும்தான் அது வந்து அது 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 அதை பற்றின புரிதல் நம்மகிட்ட நிறைய இருந்திருக்குங்கிறதுக்கான வாய்ப்புகள். நம்ம ஒரு ஒரு விஷயத்த வந்து அந்த ஒரு பழைய விஷயத்திலேயே நம்ம இருக்கோம் அப்படின்னா அதில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும். அந்த மாற்றங்களை வந்து நம்ம வந்து ஒரு நேரத்துக்கு நேரம் வந்து நம்ம வந்து அதை அப்டேட் பண்ணிக்கிறது தான் நம்ம அப்டேஷன் நம்ம சொல்கிறோம். அது எல்லாத்துக்குமே பொருந்தும். அந்த விதத்தில் தான் இந்த இண்டிகேட்டர்ஸை பற்றி நம்ம நிலைமைகள். இதை வந்து ஒருத்தர் எந்த அளவுக்கு ஒருத்தருக்கோட நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதோ அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து இது அப்படியே லாபம் தந்துடும் அப்படிங்கிறதுக்கான எந்த உறுதியும் இல்லை. நீங்கள் வந்து உங்கள் மார்க்கெட்டை எத்தனை விதங்களாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இதை அந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, அதை இறக்கிட்டு நீங்க கண்டிப்பா பண்ணலாம் சார். பண்ணுவேன் சார். அது இதுவா ஓகே சார். டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பா பண்ணுங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேங்க்யூ. ஆயிடுச்சா? இன்னும் அவ்வளோ சார். ரியாக்டர் கிளிக் பண்ணீங்கன்னா ஆயிடுச்சு ஆயிடுச்சு சார். ஆயிடுச்சு. நீங்க கண்டிப்பா பண்ணுங்க சார். தேங்க்யூ. இது வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 6 ஸ்ட்ரைக் போட்டிருக்கோம். ஏடிஎம் ப்ளஸ் 2 ஸ்ட்ரைக் இருக்கும். சாரி 3 ஸ்ட்ரைக். இதில் இந்த 3 ஸ்ட்ரைக்கில் வந்து சைமல்டேனியஸாக இந்த மூணு ஸ்ட்ரைக்கோட எல்டிபி வந்து பிளாட் ஆகும். ப்ளஸ் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கோம். இந்த லைன் வந்து என்னென்னா அதோட ப்ரீவியஸ் க்ளோஸ், ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட ப்ரீவியஸ் க்ளோஸ் கொடுத்துருக்கோம். அந்த இப்போ உதாரணத்துக்கு ஒரு கால் இருக்கு அப்படின்னா காலோட ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்னு இதை எடுத்து இது இந்த ப்ரீவியஸ் க்ளோஸு அதை வந்து புட்டு மேலே கிராஸ் பண்ணுறதுங்கிறது வந்து மார்க்கெட் ட்ரெண்டுக்கு வந்து பாசிட்டிவான, அதாவது புட் சைடு வந்து பாசிட்டிவான ஒரு இது. அதாவது கால் க்ளோஸ் பண்ணுறத அதோட ஓன் க்ளோஸை மேலேயோ கீழே பிரேக் பண்ணுறதை விட ஆப்போசிட்டில் இருக்கிற புட்டுனா கால்னா புட்டு, அது வந்து இன்னொரு ஆப்போசிட்டோட க்ளோஸை மேலே வந்து ஓவர்லுக் பண்ணுறதுங்கிறது வந்து எது பண்ணுதோ அதுக்கு வந்து அந்த அந்த ஸ்ட்ரைக்குக்கு அந்த புட்டோ காலோ அது வந்து ஸ்ட்ரென்த் ஆகுதுங்கிறது அர்த்தம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்ன ஸ்ட்ரைக்குன்னு எனக்கு தெரியல. நான் செட்டிங்ஸில் பார்த்து சொல்கிறேன். இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸில் வந்து இந்த எக்ஸ்பைரி டேட்டை மாற்றிக்கணும். உங்களுக்கு எந்த ஸ்ட்ரைக் வேணுமோ அந்த ஸ்ட்ரைக் போட்டுக்கணும். மிடில் ஸ்ட்ரைக்காக அதை போட்டுக்கணும். நம்ம 26,000 போட்டுக்கிட்டோம்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ இதில் கால்லாம் வந்து 25,000ங்கிறதுனால வந்து அது நேற்று ஐடிஎம்மாக இருந்தது, இதெல்லாம் ஓடிஎம்மாக இருந்தது. இப்படி இதில் பார்க்குறப்ப என்ன நடக்குது அப்படின்னா எந்த ஒரு புட்டுமே வந்து இந்த 3 ஸ்ட்ரைக்கோட க்ளோஸை கிராஸ் பண்ணல. என்ன காரணம் அப்படின்னா, ஆனால் புட்டெல்லாம் மேலே வந்திருக்கு. ஆனால் மேலே போய் க்ளோஸ் பண்ணாததுக்கு காரணம் வந்து இதெல்லாம் ஓடிஎம்ல இருந்த ஸ்ட்ரைக்கு. ஆனால் அது அதோட க்ளோஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆப்போசிட்ல உள்ள காலுக்கு க்ளோஸ்க்கு மேலே எதுவுமே ட்ரேட் ஆகலை. இப்போ 26,100 போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஸ்ட்ரைக் வேணும், உங்களுக்கு ஃபேவராக இருக்கோ அதை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். 26,100ன்னு போட்டிங்கன்னா 26,100ங்கிறது மிடிலாக இருக்கும். அதில் மேலே ஒரு ஸ்ட்ரைக்கு கீழே ஒரு ஸ்ட்ரைக் இருக்கும். 50, 150. அப்போ உங்களுக்கு 26,50ஓட க்ளோஸ் இது.
இந்த க்ளோஸ்க்கு மேலே தான் இப்போ வந்து இந்த புட்டு வந்து 26,150 புட்டோட எல்டிபி வந்து 26,050 க்ளோஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகுது. அப்போ இது ஒரு பாசிட்டிவானது. இதெல்லாம் நீங்கள் எதுக்கு பண்ணலாம்னா ஒரு ஆப்ஷனில் ப்ரைஸ் எப்படி பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். இப்போ இது மேலே போயிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா 26,100 புட்டு வந்து 26,050 க்ளோஸ்க்கு பக்கத்தில் போயிட்டு ரிஜெக்ட் ஆகிடும். அப்போ ரெசிஸ்டன்ஸ், அதாவது இது இப்படி தான் ஒவ்வொரு ஸ்ட்ரைக். இது ஏற்கனவே ஒரு வாட்டி நான் சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் க்ளோஸ்ங்கிறது இம்பார்ட்டன்ட், அதாவது ஆப்போசிட்டோட க்ளோஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கோம். அதை பேஸ் பண்ண இண்டிகேட்டர்ஸ் இது இந்த இண்டிகேட்டர். இது ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் யாருக்காச்சும் இருந்தால் கேளுங்க, நான் அடுத்தது போயிடுறேன். ஏன்னா ஒரு 7 இண்டிகேட்டர் இருக்கு, அதுக்காக யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஸ்கிப் பண்றேன், அடுத்தது போய்க்கிறேன். கேக்குதா? ஹலோ, கேக்குது சார், கேக்குது. ஓகே சார். இது வந்து என்னன்னா சொல்லுங்க சார். சரி கண்டினியூ பண்ணுங்க சார், நான் அப்புறமா கேட்குறேன். இல்ல நீங்கள் இந்த இண்டிகேட்டர் க்ளோஸ் பண்ணிடுவோம், அதுக்காக கேட்குறேன். நான் லாஸ்ட்டாக கேட்குறேன். இதுவும் இல்ல இப்போ இந்த இண்டிகேட்டர் வெரி கிளியர். நம்ம வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல எது பிரேக் ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல நம்ம வந்து ஆப்போசிட்டோட க்ளோஸ்க்கு மேல ட்ரேட் ஆகும். க்ளோஸ் மேல குறைக்காத நம்ம வந்து பையர் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எடுக்கலாம். ஒரு எடுக்கலாம். ஆமா, அது அந்த 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 டைரக்ஷன் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு கண்டினியூ ஆகும். ஆமா, ஒரு பிரைஸ் ரியாக்ஷன்ஸ் நடக்கும், அந்த இடத்துல நீங்க புக் பண்ணிக்கலாம். வாட் எவர் இட் இஸ். ஆமா. ஓகே ஓகே சார்.